ஹாய், அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருந்தேன். ஃபங்க்ஷன் எல்லாம் வரனால 1 வீக் நான் அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்கான தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவையான மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். தென் நானும் பேக் பண்ணிவிட்டு ஃபிஷ்கெல்லாம் ஃபுட் போட்டிருந்தேன். 2 டேஸ்க்கான ஃபுட் மட்டும் நான் போட்டிருந்தேன். 2 டேஸ் கழித்து என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. நான் அம்மா வீட்டில் 1 வீக் நான் ஸ்டே பண்ண போகிறேன். அதனால் 2 டேஸ்க்கான ஃபுட் மட்டும் நான் போட்டுட்டேன். அண்ட் எல்லா செடிக்கும் தண்ணியும் ஊற்றிட்டேன். இந்த குட்டி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கொக்கோ பிட் போட்டு இந்த செடியிலேருந்து தான் நான் எடுத்து வச்சேன். அது நல்லாவே தழைஞ்சிடுச்சு. 15 நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப அழகாக நல்லாவே தழைஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வச்சுருந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். எந்த வீடியோவுமே நான் அப்புறம் எடுக்கல. ஒரு 2 டேஸ் அம்மா வீட்டில் அப்படியே ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தேன். என் ஆடெல்லாம் குட்டி போட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நானும் 2 டேஸ் வந்து அம்மா தம்பி கூட பேசிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வீடியோ எடுக்கவே இல்லை. அப்படியே 2 டேஸ் அப்படியே விட்டுட்டேன். 2 டேஸ் கழித்து தான் அந்த வீடியோ நான் எடுத்தேன். மார்னிங் அம்மா கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால் ஆடு மாடெல்லாம் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவனுங்க திடீர்னு பசிக்க ஆரம்பித்தா இவனுங்க பாட்டுக்கு எங்கேயாச்சும் சாப்பிட்ற கிளம்பிடுவானுங்க. எங்கே போகிறான்னே தெரியாமல் போயிடுவானுங்க. அதனால எல்லாத்தையும் என்னை பார்த்துக்க சொன்னாங்க. அதனால் நானும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு டைமும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வரையில் ஏதாச்சும் ஒரு வெள்ளாடு குட்டி போட்டிருக்கோம். இந்த தடவையும் ஒரு வெள்ளாடு குட்டி போட்டிருக்கு. 2 குட்டி போட்டிருக்கு. ஒரு பாய் ஒரு கேர்ள் 2 குட்டி. இது எங்கள் நாய்க்குட்டி. அவள் பேர் பப்பி. ஸோ இவள் வந்து எங்கள் அம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குறா பால் வாங்கி குடிக்கிறதுக்காக. ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே அம்மாவும் வெள்ளாடெல்லாம் மேய்க்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நானும் போயிடுவேன். எப்போ வெள்ளாடு எங்கள் அம்மா மேய்க்க போனாங்களோ நான், மணி, பப்பி எல்லாமே அம்மா பின்னாடியே போயிடுவோம். இவனுங்களும் மேய மாட்டாங்க. வீட்லேயே அம்மா தட்டு புண்ணாக்கு எல்லாம் வைக்கிறதுனால இவனுங்க அப்படியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவானுங்க. இவன் பப்பியோட பையன் மணி. இங்கே நான் வாடகை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால அம்மா வீட்டில் எப்போவுமே வீட்டில் இருக்கவே மாட்டேன்.
வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆடு மேய்க்க போக, மாடு மேய்க்க போக இப்படி தான் வெளியே சுற்றிட்டுருப்பேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனையும் கையில் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபோனை எடுத்திருக்கேன். மற்றபடி ஃபோனெல்லாம் நான் வீட்டுக்கு வெளியே நான் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரியாது. மிஸ்டு கால் பார்த்து தான் மறுபடியும் கூப்பிடுவேன். அதிகமாக நான் அம்மா வீட்டில் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். வெள்ளாடு குட்டி போட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க 2 பேரில் இவ ஒருத்தி, இவ பொண்ணு. இன்னொருத்த வந்து அவங்க மம்மி கூட இருக்கிறான். இருங்க காட்டுறேன். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.